உறவுகளுக்கு வணக்கம். அனைவரும் நலமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புது உறவுகள் யாருன்னா இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அமிர்த வித்யாலயம் மூலக்குளம் ஸ்கூலில் ஆனுவல் டே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. 10th ஜனவரி ஈவினிங் 5 o'clock வந்து நடந்தது அந்த செலப்ரேஷன். சூப்பராக இருந்ததுங்க. நல்ல லைட்டிங்கு, ஸோ மியூசிக்கு, டான்ஸு, ஸோ ட்ராமா அப்படின்னு ஏகப்பட்ட பர்ஃபாமன்ஸ் இருந்தது. நல்ல குரூப் எஃபோர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். டீச்சர்ஸுங்களும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பயங்கர எஃபோர்ட் எடுத்து நிறைய வந்து பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். 10th ஜனவரி 5 மணிக்கு போயிருந்தோம். சூப்பராக இருந்தது. பார்த்ததுமே எனக்கு ஒரு நல்ல என்ன இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க, பரவாயில்லையே, சூப்பர் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு தோணுன மாதிரியே தான் நிறைய பேரண்ட்டுக்கும் மேபி தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட் இயர் வந்து அட்டன் பண்ணலை. அதுக்கு முன்னாடி வந்து குழந்தைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க என் குழந்தைங்க. அதனால் எனக்கும் தெரியல. பட் பார்த்ததுமே பரவாயில்லையே, என்னப்பா இது இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நிறைய பேரண்ட்டுங்க வந்து அந்த கிரவுண்டில் போட்டிருந்த அந்த சேர் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ எல்லோரும் ப்ரெசன்டபுளாக இருந்தாங்க. சீஃப் கெஸ்ட்டாக வந்து நம்ம பாண்டிச்சேரி கலெக்டரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் வந்தார். ஸோ அப்படியே பேசினாங்க, கடவுள் வாழ்த்து போச்சு. கொஞ்சம் அப்படியே பர்ஃபாமன்ஸ் இந்த மியூசிக்கல் வாக்கல் மியூசிக்கல் அந்த மாதிரி பசங்க பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு ஒரு 1 hour அந்த மாதிரி பர்ஃபாமன்ஸ் போயிட்டு இருந்தது. சூப்பராக இருந்தது. எல்லோரும் பயங்கர எக்ஸைட்டிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறங்க 1 hourக்கு அப்புறமா சின்னதாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறது, இவ்வளோ செலவு பண்ணி நிறைய வந்து எஃபோர்ட்டு கொடுத்து பசங்களும் சரி, டீச்சர்ஸுங்களும் சரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் மழையில் பேரண்ட்டுங்க அவங்க ஒன்றுமே புரியல. ஸோ கொடை வச்சுருந்தவங்களாம் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாங்க. பயங்கர மழைலாம் பெய்யல, லைட்டாக தான் தூறல் போட்டுது. பட் அங்கே உட்கார முடியாது கிரவுண்டில், அந்த மாதிரி இருந்தது சுச்சுவேஷனு. அப்படியே எல்லாம் கலைஞ்சி அங்கே எங்கேன்னு போயிட்டு உட்கார நிற்க அப்படி இருந்தாங்க. எங்களுக்கும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஸோ வேறு வழியே இல்லாமல் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ நம்ம அமிர்த வித்யாலயம் அவங்களுடைய அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தா தெரியும் என்ன போட்டிருக்காங்க, ஏது போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் யாராவது பேரண்ட்டுங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை.